இருந்து வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். காசு இல்லாதனால வாங்கலை. இப்போ வாங்கியிருந்தேன். அதோட அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம்னு வாங்கினேன். ஓப்பன் பாக்ஸ் டெலிவரிலாம் பண்ணியிருந்தாங்க. சரி இதில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுதான் அந்த வாட்ச். கேஷியோவில் விண்டேஜ் சீரியஸ் பச்சை கலரில் கொடுத்துருக்காங்க. நார்மலாக கருப்பில் தான் கொடுப்பாங்க. விண்டேஜ்னால இந்த வாட்ச் தான். இதுதான் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரினால ஏற்கனவே அன்பாக்சிங் பண்ணி எல்லாமே டைமாக செட் பண்ணிட்டான் போல. நல்லாவே தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். லைட் அதே தான், க்ரீன் கலர் லைட்டு தான். F91 போட்டோம்ல அதே மாதிரி வருவாங்க. நான் வந்து ஸ்டீல் கேஸ் நான் வேறு அந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கிறத போட்டுருவோம். கேட்லாம் இருக்குது. எல்லா முடிலையும் கொடுத்துருக்காங்க. எப்படி செட் பண்ணலாம், அலாரம் எப்படி செட் பண்ணலாம், பட்டன் எப்படி இருக்குது, கேலண்டர் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எல்லா மொழியிலுமே இருக்குது. அரபிக்கு, சைனீஸு, இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே இருக்குது. ரிப்பேர் ஆகிறதுக்கும் ரிப்பேர் ஆனால் நம்ம அங்கே போய் காட்டுறதுக்கும் இது கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டு ரிப்பேர் வச்சு நம்ம காட்டுறதுக்கு இது வேணால் வச்சிடலாம். அப்புறம் இது இந்த கார்டு, இது 2 years வாரண்டி கார்டாம். வாரண்டி கார்டு ஓட்டையாச்சுன்னா நம்ம போய் காட்டுறதுக்கு 2 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. சரி ஓட்டையானா போய் நம்ம மாற்றிக்கிடலாம். அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து இதுவும் வாரண்டி கார்டு தான். வாரண்டி கார்டு வந்து நம்ம எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறது ரிப்பேர் இருக்கா, அதுவும் இந்த மாதிரி உள்ளதான் நினைக்கிறேன். உள்ள நம்ம பேர் எல்லாமே எழுதி அப்போ இது ஜப்பானுன்னு போட்டிருக்கு. சரி ரைட்டு. அப்புறம் அந்த டேகு, அதில் அந்த வாட்ச் திறக்கிறப்போ உள்ள ஒரு டேகு, சாரி மறந்துட்டேன், அதோட நம்பர்னு நினைக்கிறேன், அதோட நம்பர் கோடுன்னு நினைக்கிறேன். இது வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான் இருக்குது. வீடியோவில் பார்த்த மாதிரி நல்லா தான் இருக்குது இந்த வாட்ச். போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைட்டாக ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது வெயிட்டு. நல்லாவே தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இதை எடுத்து இப்போ எப்படி இருக்குன்னு போட்டு காமிக்கிறேன். நல்லாவே தான் இருக்குது. இது ஸ்மால் பிஸ்ட்டு எல்லாத்துக்குமே போட்டு போகலாம். நல்லா தான் இருக்குது. மேரேஜ் இந்த மாதிரி வேணால் போட்டு போகலாம். நார்மலாக யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா தான் இருக்குது. நல்லா தான் எல்லாமே செட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்டாப் வாட்சி எல்லாமே இருக்குது கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் வந்து F91 ஒன்று வச்சுருந்தேன். இது வந்து 700 650 தான் வாங்கினேன். ரெண்டுக்குமே ஒரு வித்தியாசமும் இல்லை. நான் ஒரே மாதிரியே தான் இருக்குது ரெண்டுமே. மாடல் மட்டும் வேறு வேறு. இதில் வந்து அந்த இது வரும்னு நினைக்கிறேன், அலாரம். அப்புறம் இந்த 24 hours இந்த இது மாறும். இதில் வந்து அது இல்லைன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப டியூரபிள்னு சொல்கிறாங்க. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதை வச்சு நான் சோதிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ரெண்டுமே நல்லாவே தான் இருக்குது. இது அஃபோர்டபுளான வாட்ச் தான். 7 years பேட்டரி லைஃபு, வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு, 30 மீட்ரு வாட்டர் ரெசிஸ்டண்ட்டுன்னு நினைக்கிறேன். எல்லா கிளைமேட்டுக்குமே இது இந்த வாட்ச் வந்து அஃபோர்ட் பண்ணோம், ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இதை வச்சு தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதை வச்சு டெஸ்ட் பண்ண முடியாது.
இது கடன் வாங்கிட்டு வந்தது. இது எப்படி இருக்குன்ட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ரெண்டுமே க்ரீன் கலர் லைட்டு தான். ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஒன்று தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் போகலாம்.